இப்போ ஒரு குரூப் புதுசா தெரிஞ்சிட்டு இருக்குது. நாங்க ஓட்டுக்கு காசு எல்லாம் கொடுக்கலங்க, நாங்க ஜஸ்ட் கூப்பன் தான் கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறானுங்க? கொடுக்கும்போது மா பாத்துக்கங்கம்மா, இது நம்ம ஐயா கொடுத்திருக்காங்க, இந்த கூப்பன் வச்சு உங்க வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிக்கலாம். ஆனா ஒண்ணு மனசுல வச்சுக்கோங்க, நம்ம ஸ்டாலின் ஐயா வெற்றி பெற்றால மட்டுமே இது செல்லுபடி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கானுங்க. ஏன் தெரியுமா? மக்கள் உடனே நினைச்சிருவாங்களாம், அதாவது மத்த கட்சியெல்லாம் செய்யறேன்னு தான் சொல்றாங்க, இந்த திமுக ஆட்சி உடனே பாருங்க கையில கூப்பனே கொடுத்துட்டாங்க, அப்ப கண்டிப்பா ஜெயிச்சதுக்கு பிறகு செஞ்சிருவாங்க அப்படின்னு ஓட்டுல போய் நொட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட் கால்குலேஷன் போட்டு சுத்திட்டு இருக்கிறானுங்க திமுக. ஒரு இடத்துல கூட நாங்க மக்களுக்கு இது பண்ணிருக்கோம் அதை பண்ணிருக்கோம் அப்படின்னு அவங்க செஞ்ச நல்லதை சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு திமுக காரனுக்கு மக்கள் இருந்தா தானே. இந்த மாதிரி மக்களை ஏமாத்துறதுக்கு எல்லாம் என்னென்ன வழியோ அதை சொல்லி ஓட்டு கேட்டு இருக்கானுங்க. சோ சட்டப்படி இதுக்கு நிறைய செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. 171B/E/C/F படி 1 year ஜெயிலு, அப்படி இல்லைன்னா அபராதம், இல்லைன்னா ரெண்டுமே சேர்த்து கூட கிடைக்கும். இது கொடுக்கறவங்களுக்கு மட்டும் இல்ல, வாங்குறவங்க சேர்த்துதான். ஏன்னா நமக்கு அப்பவே தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு சட்டம்லாம் இருக்குது. ரீப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 படி செய்யவே கூடாத ஒண்ணு. இது யாராவது பார்த்து வீடியோ எடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னா கொடுக்கறவங்களும் சரி எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்க முடியாது, அந்த கட்சிக்குமே சம்மன் அனுப்பிடுவாங்க. இதை தாண்டி அதை வாங்குறாங்க தெரியுமா, அவங்க ஃபேமிலிக்குமே அபராதம் உண்டு. அவங்களும் 1 year ஜெயில் போறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு.